ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 கிராமர் டென்ஸ்ல உள்ள கன்டினியூஷன தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸர்சைஸ பத்தி தான் பார்க்க போறோம். அண்டர்லைன் த வெர்ப்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த டென்ஸ் ஃபார்ம். ஐ அம் வொர்க்கிங் ஹார்ட் டே அண்ட் நைட். காலையிலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். நைட்டும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பார்த்துக்கோங்க. த மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி எர்த். மூன் வந்து எர்த்த சுத்தி ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். வேர் த மில்க்மேன் மில்கிங் த கவ். மில்க்மேன் வந்து ஒரு கவுல இருந்து பால் கரைச்சிட்டு இருக்காங்களா? அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இது ஒரு பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஹி ரிசீவ்ட் யுவர் மெசேஜஸ் லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட் வந்து அவருக்கும் நீங்க அனுப்புன மெசேஜ் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹேவ் பீன் இல் ஃபார் அ கப்புள் ஆஃப் டேஸ். எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்ல அப்படி சொல்றாங்க. இது ஒரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். In the following passage, some words are missing. Choose the correct words from the given option to complete the passage. Raghav dash in a middle class family. ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, will be இஸ் பார்ன்னுட்டு வரும். ராகவ் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவன். ஹி இஸ் அ டேஷ் பாய் ஆஃப் 8. ஹி இஸ் அ ஸ்கூல் பாய். பிராக்கெட்ல இதுல என்ன ஃபில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கோயிங் ஃபில் பண்ணணும். அவன் வந்து ஸ்கூல் கோயிங் பாய் தான். அவன் ஸ்கூலுக்கு போற ஒரு பையன். ஹிஸ் மதர் டேஷ் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் அ எம்என்சி. எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. ஒர்க்ஸ் நீ ஃபில் பண்ணணும். அப்போ ஒர்க்ஸ் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். டேஷ் இஸ் ஹிஸ் ஃபேவரட் ஹாபி. டிராயிங் ஃபில் பண்ணணும். அப்போ டிராயிங் வந்து அவனுடைய ஃபேவரட் ஹாபியா இருந்தது. ஹீ டேஷ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் ஸ்கூல் லெவல் காம்படிஷன் ஃபார் டிராயிங் லாஸ்ட் வீக். பிராக்கெட் இதில் வந்து டேஷ் வந்து நம்ம ஓன்னுட்டு ஃபில் பண்ணணும். அவனுக்கு வந்து லாஸ்ட் வீக் ஸ்கூல் லெவல் காம்படிஷன்ல அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. ஹி டேஷ் டிராயிங் அட் த ஏஜ் ஆஃப் 3. இதில் வந்து ஸ்டார்டர் டே ஃபில் பண்ணணும். அவன் வந்து 3 வயசு இருக்கும்போதே வரைய ஆரம்பிச்சிட்டான். ஹிஸ் மதர் டேஷ் ஹி டேஷ் அ கிரேட் பெயிண்டர் இன் த ஃபியூச்சர். அப்போ வந்து என்ன இதில் லைனில் என்ன ஃபில் பண்ணணும்னா ஹோப்ஸ் வில் பிகம். அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு கிரேட் பெயிண்டர் ஆவா அப்படின்னுட்டு நினைக்கிறாங்க. இல்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, "The following passage has not been edited. There is one error in the tense of the verb in each line. Write the wrong word as well as the correct word in the given place. One is done for you" சொல்லியிருக்காங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னு நம்ம முதல்ல வாசிக்கலாம். When Anand reached Arun's place, his friends have arrived already. Arun introduces Anand to them. ஆனந்த் வந்து அருணுக்கு இடத்துக்கு போன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே வந்துட்டாங்க. அருண் வந்து ஆனந்த் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். அருண்ஸ் பிரதர் பை சம் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். அருண்ஸ் பிரதர் வந்து கொஞ்சம் மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அருண் சர்விங் இட் டு ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அருண் வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கான். தென் தே ஆல் சாட் டுகெதர் டு பிளானிங் தேர் ஹாலிடேஸ். அவங்க வந்து எல்லாரும் உட்காந்து ஒரு குரூப்பா உட்காந்து அவங்க ஹாலிடேஸ பிளான் பண்றாங்க. எங்க போலாம்? எந்த இடத்துக்கு போலாம்? எந்த இடம் நல்லா இருக்கு? அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. Arun have a cottage in Ooty. So they all plan to go to Ooty during the holidays. அருண் வந்து ஒரு ஊட்டில வந்து அவனுக்கு ஒரு வீடு இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்கு நம்ம ஹாலிடேஸ்ல வந்து போலாம் அப்படின்னுட்டு நினைக்கிறாங்க. Would we have a good time? asked அருண். நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குமா? அ நம்மளுக்கு இந்த சமயம் நல்லா இருந்ததுல்ல அப்படின்னுட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க. தே ஆல் சியர்ஃபுல்லி சே எஸ். இந்த நாள் நம்மளுக்கு ஒரு நல்ல நாளா அமையுது அப்படின்னு சொல்லி எஸ்ன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுல கரெக்ட் வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, reached, have arrived, had arrived, introduces, introduced, buy, bought எழுதணும், serving இருக்க இடத்துல served எழுதணும், to planning, to plan எழுதணும், haveக்கு has எழுதணும், planக்கு plannedன்னுட்டு எழுதணும், wouldக்கு shall எழுதணும், sayக்கு saidன்னுட்டு எழுதணும். Next, read the story and rewrite it using the past tense. Juno the elephant
இஸ்ங்கிற இடத்துல வாஸ் எழுதணும். லோன்லி அண்ட் ட்ரைஸ்க்கு ட்ரைடுன்னு எழுதணும். டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் த அதர் அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட். ஜூனோ வந்து ஒரு எலிஃபென்ட். ஜூனோங்கிற எலிஃபென்ட் வந்து தனியா எப்பவுமே தனியா இருந்தா. அவன் வந்து மத்த அனிமல்ஸ் கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னுட்டு இந்த ஃபாரஸ்ட்ல வந்து எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னுட்டு நினைச்சதாம். பட் த அதர் அனிமல்ஸ் ரிஃப்யூஸ்டுன்னு எழுதணும். டு ப்ளே வித் ஜூனோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சைஸ். மத்த அனிமல்ஸ் வந்து அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் என்னால உன்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணிட்டான். ஏன்னா ஜூனோக்கு சைஸ பார்த்து அவங்க வந்து பயந்துட்டாங்க. ஒன் டே ஆல் த அனிமல்ஸ் வேர் ஆருக்கு பதிலா வேர்ன்னு எழுதணும். ரன்னிங் அவே ஃப்ரம் தீரா த டைகர் ஹூ இஸ் ஈட்டிங்க்கு எயிட்ன்னு எழுதணும். எவ்ரி ஒன் ஹி ஃபைன்ஸ் வந்து ஃபவுண்டுன்னு எழுதணும். அப்போ ஒரு நாள் வந்து எல்லா அனிமல்ஸ் வந்து டைகர் பேர் வந்து தீராவா. அப்ப அந்த தீராட்ட இருந்து ஓடிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அனிமல்ஸோட ஃப்ரெண்ட்ஸ வந்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அத வந்து அ ம். அதுக்கப்புறம் ஜூனோ என்ன பண்றான்னுட்டு பார்க்கலாம். ஜூனோ கோஸ்க்கு பதிலா வென்ட் எழுதணும். கிவ்ஸ்க்கு பதிலா கேவ் எழுதணும். அண்ட் கேவ் தீரா ஷிஃப்ட் கிக். ஜூனோ வந்து போய் ஜூனோ வந்து பார்த்துட்டு இருந்தான். அப்போ ஜூனோ வந்து போய் தீராவுக்கு ஒரு சவுட்டு குடுத்தான். அப்ப சவுட்டு குடுத்த உடனே தீரா இமிடியேட்லி ரன்ஸ்க்கு பதிலா ரான் எழுதணும். தீரா உடனடியா ஓடி போயிட்டான். ஜூனோ இஸ் நவ் கட் பண்ணிட்டு நம்ம ஹேட் பிகம் எவ்ரிஒன்ஸ் ஃப்ரெண்ட். இப்போ ஜூனோ வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன குடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா, ரீட் த சிட்யூயேஷன் கிவன் அண்ட் ஃப்ரேம் 2 சூட்டபிள் சென்டென்சஸ் இன் த அப்ராப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் த டென்சஸ் சொல்லியிருக்காங்க. கிவ் 2 இன்ஸ்ட்ரக்ஷன் டூ யுவர் கிளாஸ்மேட். நம்ம கிளாஸ்மேட்டுக்கு வந்து என்ன 2 இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கலாம். ஆனா, அதுல வந்து டென்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோன்ட் ரைட் ஆன் த வால். செவுத்துல வந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பி பங்க்சுவல். டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும். மெனி டு மேக் எனி டூ ரிக்வெஸ்ட் டு யுவர் கிளாஸ்மேட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ரிக்வெஸ்ட்டை குடுக்குறாங்க. அப்போ ப்ளீஸ் கிவ் மீ ரெக்கார்ட். உன்னோட ரெக்கார்ட கொஞ்சம் கேட்குறாங்க. கைண்ட்லி கம் வித் மீ டு த லைப்ரரி. லைப்ரரிக்கு என் கூட வா அப்படி சொல்றாங்க. மென்ஷன் எனி டூ ஆஃப் யர் டிஸ்கன்டினியூர் ஹேபிட்ஸ் இன் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம். அப்படின்னா பாஸ்ட்ல நான் செய்றேன், இப்ப நான் செய்யல அப்படி சொல்றாங்க. அதுல வந்து டென்ஸ வச்சு எழுதணும்னு சொல்றாங்க. ஐ யூஸ்ட் டு குவாரல் வித் மை ஃப்ரெண்ட். முன்னாடி நான் என் ஃப்ரெண்டு கூட ஆ வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கேன். ஆனா இப்பவும் கிடையாது. ஐ கேவ் அப் பிரிங்கிங் காஃபி. முன்னாடி நான் காஃபி குடிப்பேன். ஆனா இப்ப நான் காஃபி குடிக்க மாட்டேன். மென்ஷன் எனி ஆஃப் யுவர் 2 ட்ரீம்ஸ் இன் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம். 2 ஆசைகள எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஐ ட்ரீம் தட் ஐ வில் பை அ கார். எனக்கு கார் வாங்கணும்னுட்டு ரொம்ப ஆசை. ஐ வில் ட்ரீம் ஆஃப் பிகமிங் அ மில்லியனர். நான் ஒரு கோடீஸ்வரி ஆகணும்னுட்டு ரொம்ப ஆசை. அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ.